அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருநாதர் சுகபிரம்ம ரிஷி பாதம் பணிந்து இன்றைய 11/3/2026 மாசி மாதம் 27ஆம் நாள் புதன்கிழமை. இந்நாள் புத பகவான் மற்றும் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த நாள். இந்நாளில் 12 ராசிக்கான பலன்கள் எவ்வாறு அமையப் போகிறது என்பது இப்பதிவில் விரிவாக காணலாம். இன்றைய திதி 4:19 வரை அஷ்டமி திதி, பின் நவமி. நட்சத்திரம் இன்றைய நட்சத்திரம் 10 மணி இரவு 10 மணி வரை கேட்டை, பின் மூல நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, யமகண்டம் 7:30 9 மணி வரை. குளிகை நேரம் 10:30 12 மணி வரை. இன்றைய கோச்சாரம்: மீனத்தில் சனி மற்றும் சுக்கிர பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், விருச்சிகத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் ராகு பகவான். இன்றைய கோச்சார நிலவரம் இது. இன்றைய சுப ஓரை என்ன காலை 6:30 மணி முதல் 7:29 வரை, மற்றும் காலை 9 மணியிலிருந்து 9:23 10:28 வரை, மதியம் 1:26 2:26 வரை. மாலை நேரத்தில் சுப ஓரைகள் 4:25 5:24 வரை. அதே போல் 7:24 8:25 வரை. இந்த சுப ஓரை காலங்களில் சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்றது. இன்றைய சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்கு மிதுன ராசி நேயர்களுக்கு, அதிலும் குறிப்பாக புனர்பூசம் 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இவர்கள் பயணங்கள் செய்வதையோ மற்றும் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் செய்வதையோ முற்றிலும் தவிர்க்க வேண்டும் இந்நாளில். ஏனென்றால் சந்திராஷ்டமம் அன்னைக்கு மனம் ஒருவித குழப்பத்துடன் இருப்பதால் இந்த சுப காரியங்கள் மற்றும் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் சிறந்தது. இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று மேச ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்களை காணலாம். மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று உற்சாகமான நாள். எடுத்த காரியங்களில் வெற்றி கிட்டும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டு. பரிகாரம் விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபடவும். இந்த மேசராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள்: பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். பரிகாரம் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 8. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள்: பேச்சில் நிதானம் தேவை. தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம். வேலையில் கவனமாக இருப்பது நல்லது. பரிகாரம் விஷ்ணு சகஸ்நாமம் கேட்கவும் அல்லது சொல்லவும். இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 3. கடக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள்: நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். சுப செய்திகள் வந்து சேரும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பரிகாரம் சிவபெருமானுக்கு வில்வ இலை சாற்றி வழிபடவும். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள்: உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது பாராட்டுகள் கிடைக்கும். தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள். பரிகாரம் சூரிய பகவானுக்கு ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யவும். இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு,
சிவப்பு, பச்சை மற்றும் ஆம், கருநீலம். இந்த சிம்ம ராசியில் பிறந்தவருக்கு அதிர்ஷ்ட எண்கள் வந்து 1, 4 மற்றும் 5 மற்றும் 9. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். வெளிவட்டாரத்தில் மதிப்பு உயரும். பரிகாரம் வந்து துளசி செடிக்கு நீர் ஊற்றி வழிபடவும். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வந்து பச்சை, வெள்ளை, கருப்பு மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் வந்து 5, 6, 8, 9. துலா ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும். உறவினர்களுடன் பேசும்போது பொறுமை அவசியம். வாகன பயணத்தில் கவனம் தேவை. பரிகாரம் வந்து அம்பிகைக்கு மல்லிகை பூ சாற்றி வழிபடவும். இந்த துலா ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் வந்து அதிர்ஷ்ட எண் மற்றும் அதிர்ஷ்ட நிறம். அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் வந்து 6 மற்றும் 3. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். தைரியம் கூடும். சகோதர வழியில் உறவு கிடைக்கும். சகோதர வழியில் உதவி கிடைக்கும். சொத்து சார்ந்த பிரச்சனைகள் சுமூகமாகும். பரிகாரம் வந்து முருகப்பெருமானுக்கு தீபமேற்றி வழிபடவும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் வந்து அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண். அதிர்ஷ்ட நிறம் வந்து சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9 மற்றும் 2. அதேபோல் வெள்ளை. அதிர்ஷ்ட நிறம் வந்து சிவப்பு மற்றும் வெள்ளை. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். பேச்சாற்றலால் காரியம் சாதிப்பீர்கள். பொருளாதார நிலை உயரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் திட்டமிடப்படும். பரிகாரம் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யலாம். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 8. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். வேலையில் கூடுதல் பொறுப்புகள் வரும். கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உண்டு. பரிகாரம் அனுமன் சாலிச பாராயணம் செய்யவும். இன்று மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வந்து கருப்பு. அதிர்ஷ்ட எண் 8. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். வெளியூர் பயணங்களால் நன்மைகள் உண்டாகும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பணப்பற்றாக்குறை நீங்கும். பரிகாரம் வந்து சனிக்கிழமை என்பதால் எல் தீபமேற்றி சனி பகவான் இந்த கும்பராசிக்கு அதிபதியாக வருவதால் எல் தீபம் ஏற்றி வழிபடலாம் அல்லது கருப்பு உளுந்து தானம் செய்யவும். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வந்து கருப்பு, கருநீலம், பச்சை மற்றும் சிவப்பு. இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்ட எண்கள் வந்து 1 ஆரஞ்சு மற்றும் ஆரஞ்சு 1, 4, 5 மற்றும் 8, 9. மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். லாபகரமான நாள். மனதிற்கு மிகுந்த பொருட்கள் வாங்குவீர்கள். பிடித்த பொருட்கள் வாங்குவீர்கள். பழைய கடன்கள் வசூலாகும். பரிகாரம் பசுவிற்கு அகத்திக்கீரை அல்லது பழங்கள் வழங்கவும். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள், கருப்பு மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் வந்து 3, 6, 8. இன்று 12 ராசிக்கான பலன்கள் பார்த்தோம். மேன்மேலும் பதிவுகள் எங்கள் சேனலில் தொடர்ந்து வர தங்களின் ஆதரவு என்றும் தேவை. உங்களுக்கு எங்களின் சேனல் பிடித்திருந்தால் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும் மற்றும் ஷேர் செய்யவும். ஏதாவது ஜோதிட சம்பந்தமான கேள்விகள் இருந்தால் கமெண்டில் குறிப்பிடவும். நன்றி. அடுத்த பதிவில்